நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால தேவன காலையில உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நம்ம செய்திக்கு போறோம். என்ன தலைப்பு தெரியுமா? கொடுத்து விளையில் கொடுத்தோட கொடுத்தோம் அதுதானே. ஆனா யூடியூப்ல வேறு கொடுத்து நாளில் வரலாற்று ரகசியம். இப்ப எல்லாரும் கிறிஸ்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குருத்தொலை பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு அப்படியே சர்ச்சிலிருந்து ஊர்வலம் போவாங்க. அப்படியே ஆடிக்கிட்டு குடிகாரனும் போவான், சண்டைக்காரனும் போவான், பரிசுத்தவானும் போவான், எல்லாம் எடுத்து போவாங்க. ரைட்? எல்லாம் ஆண்டவர் பின்னால போற மாதிரி பாசத்துல போக சிலுவையெல்லாம் எடுத்து போவாங்க. எதுக்கு போறனே தெரியல. போயிட்டு கட்டுவான் அப்படின்னு போவான். சூப்பர்லாம் அப்படி இல்லை, செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க. என்ன நடக்குது? குறுந்தோலை நாயை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் நான் கவனமா இருக்கேன். அதனால கொஞ்சம் நேரமானாலும் என்ன செஞ்சீங்களா நீங்க அதை பொறுத்து போயிடணும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை கவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாரியம் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவர்களை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 3 வருஷமா நல்லா கவனிங்க. இங்கே நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி என்ன சொல்றாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போனவங்க அங்கே ஒரு குதிரைய பாப்பீங்க. கழுதையா? நான் தப்பா படிக்கிற போல கவனிக்க. ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து இடங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னான், நாகப்படியே எது நோக்கிற அப்படின்னு கேட்டா அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீசர்கள் பிடிக்கும் போது ஆண்டவர் அவங்களை கூப்பிடும் போது என்ன சொன்னாரு? எத்தனை வாருங்கள், உங்களை மனுஷன் பிடிக்கலாக்குமே சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப கல்லையை பிடிச்சிட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதானே? அதாவது கழுதையை பற்றி பார்க்கணும்னா நமக்கு பார்வையில கழுதை கழுதை அப்படின்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? சண்டை பண்ணுமா? ஏன்? அது மேன்மையான இல்லையா? இல்ல. வேதத்துல புதுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நமது வாழ்வுல ஒரு கழுதையை அவமானமாகவே பார்க்கிறோம் நமது கலாச்சாரத்துல. ஆனா யூதர்களுக்கு இந்த கழுதை ஒரு மேன்மையின் அடையாளமாகவே இருந்தது. யூதர்களுக்கு கழுதை மேன்மையான அடையாளமாகவே காணப்படுது. இன்றைக்கும் இஸ்ரவேல்ல கழுதையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு உலகத்திலேயே இஸ்ரேல் நாட்டு பயப்படாத ஒரு நாள் கிடையாது. ஏன்னா ராக்கெட்ல இருந்து அவங்க வச்சிருக்கிற ஏவுகணை அதெல்லாம் பார்த்தா மொத்த உலகம் இஸ்ரேல் நாட்டு பயந்து இருக்குது. ஆனாலும் பழசம் நடக்காதபடி ராக்கெட் ஜெட்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் கருதி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? குதிரைய அவங்க நேசிக்க காரணம் உண்டு. இன்னொன்னு சொல்லணும்னா இஸ்ரேல் தேசத்துல குதிரையை விட கழுதை அதிக விட, குதிரையை விட கழுதை அதிக விட.
போட்டாலும் நாடுகளுக்கு சண்டை போடும்போது ஒரு கழுது மேல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வெள்ளை கொடிய கட்டிட்டு வெள்ளை துணி ஆடிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அந்த கோபுரத்துல இருந்து ஒருத்தன் பாக்குறான். ஏன்னா அங்கிருந்து யார் படையெடுத்து வர்றாங்களான்னு பார்த்துட்டு காவலை நிற்பாங்க. காவல் கோபுரம் நின்று பார்த்து யாரும் வேகமா ஒரு குதிரை ஒரு வரான்னு சொல்லுவான். அதே ராஜா சொல்ற ஒரு குதிரை வேகமா வரான்னு ஏதோ செய்கிறாங்க. ரெண்டு பேர் வராங்கடா. அப்ப பெரிய அவசரமான செய்திகள். நிறைய பேர் படம் வந்துட்டானா யுத்தத்துக்கு வராங்க ஆயுதமாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கழுதி மேல வரான்னு சொல்றேன். கழுது மேல வரும்போது ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு வரும்போது அவன் நம்மோடு சமானம் பண்ண வருகிறான். அவன் எந்த தேசத்தார் சொல்லி ராஜாவும் சொல்லுவாங்க. ராஜா அவர்களே அந்த நாட்டா நம்மோடு சமாதானம் பண்ணும்படி வருகிறான் என்று சொல்லுவான். அப்போ கழுத சமாதானத்துக்கு அடையாளமா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். யூதர்கள் கழுதைய மேன்மையை வைப்பதற்கு காரணம் உண்டு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33-34 வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33-34. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களுக்கு நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோலை கல்வி மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியான நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவார்கள். பின்பு எக்கால ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். யார் சொல்றத? தாவீது. தாவீது பச்சைமரம் சொல்றான். இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நீ அவன் ராஜாவாக்கு சொல்லியே அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்க. இங்க என்ன நடக்குதுன்னா நல்லா கவனிக்கணும். சாலமோனை ராஜாவாக்க குதிரை மேல கூட்டு வரல, கழுத மேல கூட்டு சொல்றாங்க. அப்ப அந்த கழுதை விலை உயர்ந்ததாகவும் ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் தான் யூத குலத்தை சேர்ந்தவர்கள் கழுத வருவாங்க, குதிரை வரமாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு இதா இருக்கு. உதாரணம் சொல்ல போனா இயேசு பிரம்ம மரியாதை கொடுத்தாங்க, கொடுத்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து யூத குலத்தை சேர்ந்த ராஜா. தாவீது வம்சத்தில் வந்த யோசேப்பு யாரு? நம்ம என்ன சொல்றோம்? கார்பெண்டர், ஆசாரியன் சொல்றோம். அவர் ராஜா வம்சத்தில் வந்த ராஜா. நம்ம எப்ப பார்த்தாலும் கார்பெண்டராவே ஆசாரியராவே பார்த்துக்கிறோம். சரி, இதே எஸ்தர் ராஜாவின் புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஆமோன் சொல்லுவான், ராஜா கனப்படுகிறவர்கள் எப்படி கனப்படுத்தப்பட ஒரு ராஜா கேட்கணும். ஆமோன் சொல்லுவான், ராஜா ஏற குதிரையில அவனை ஏற்றி ராஜ வஸ்திரம் எடுத்துக் கொள்கிறார். புறஜாதியர்கள். புரியுதா உங்களுக்கு? எஸ்தர் ராஜாவுக்கு அந்நிய தேசத்தை திருமணம் முடிக்கப்பட்டதா? சரி, இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21:5-8 வரை. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே குறித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க, இங்க குழுத்தொலைதான் பிடிக்கல. குழுத்தொலைதான். ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? மரக்கிளைகள். ஒரு மரத்தை உடைச்சு குடிச்சு போறாங்க, ஆடி போறாங்க. அங்க அதிகமாக ஒளிவு மரங்கள் இருக்கு. ஒளிவு மரத்தை பிடிச்சு போயிருக்கலாம் நினைக்கிறாங்க. இங்க குழுத்தொலை பிடித்ததாக எழுதப்படும். சரி, இயேசு கிறிஸ்துவ கழுத மேல ஏற்றி கூப்பிட்டு வராங்க. கழுதி அதன் குட்டியும் கூட்டு வராங்க. இயேசு கழுது மேல கூட்டிட்டு வரும்போது
அவைகள் மேல் தங்கள் வஸ்திரத்தை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை தங்கள் வழியிலே சட்டையெல்லாம் கட்டிக்கிறான், விரிக்கிறான், சாரலாம் விரிக்கிறாங்க. இப்ப கழுதை எரிமலை வந்துருக்குது. ராஜ வஸ்திரத்தினால போ. அந்த காலத்துல பெரிய கனப்படுத்தணும் இந்திய அந்த பழக்கம் இருக்கு. வெளிநாடுகளில் போகும்போது சகப்பு கம்பளம் விரிப்பாங்க, ரத்தன கம்பளம் விரிப்பாங்க. அந்த கம்பளத்தை தான் நடத்தி வருவாங்க. அது ஒரு கனம், ரத்ன கம்பளத்தை. இப்போ அந்த கழுதை மேல இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டு வரும்போது வலையில துணியெல்லாம் விரிக்கிறாங்க, வஸ்திரங்கள்லாம் விரிக்கிறாங்க, கிளையில உயர்த்தி அடிச்சுறாங்க, ஆர்ப்பரிச்சு வராங்க. இது என்ன அடையாளம்? எதுக்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னா இயேசுவை ராஜாவாக பார்த்தார்கள். இயேசு என்னவா பார்த்தாங்க அவங்க? ஏன் ராஜ அடையாளம் இருக்கணும்ல? கலந்தனம் வந்த ராஜா பேர் முடியுமா? வசத்தை வந்த ராஜா பேர் முடியுமா? வாசிப்போம். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் அவன் கீழ் விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அன்றைக்கு ராஜாவானது தங்கள் வஸ்திரத்தை விரிச்சவங்க கட்டி நாம கட்டிமே எப்படி சொல்லி தங்கள் தாழ்த்து எஜமா அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற ஒரு சம்பவம் தான். அப்ப இயேசுவ நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு ராஜாவா என்ன வந்திருக்கிறாரு? ஒரு போதகராக, நற்செய்தி அறிவிப்பாளராக, ஜனத்தை மீட்கிறவராக, ஜனத்துக்கு நன்மை செய்கிறவராக அங்க வந்திருக்கிறார். ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? திரளான ஜனங்க தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்து வேற மரங்களை எல்லாம் கழிச்சு போட்டு வழியில பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப எல்லாத்துடைய போக்கஸ் யார் நினைக்குது? இயேசு மேல. இங்க காத்து கவனிக்கணும். இங்க திரளான ஜனங்கள் போட்டு எவ்வளவு இருந்திருப்பாங்க? எப்படி இவ்வளவு கூட்டம் அங்க வந்துச்சு? அது யோசிக்கணுமா இல்லையா? இப்ப வேதத்துல போன 10 பேர் இருப்பாங்க, திடீர்னு ஒரு பெரிய திரளான கூட்டம் கொடுக்கிறார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 3 லட்சம் பேர். நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு 10 பேர் கூட்டம் அவரை போயிருந்தாங்க. 2 லட்சம் பேர் பின்னால் வந்துருக்காங்க. முன்பாக 1 லட்சம் பேர் வந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. 3 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேதத்தை போட்டுக்க அவ்வளவு பேர் என்ன சந்தேகமா அப்படின்னு சொல்ற மாதிரி இவ்வளவு வர முடியுமா அப்படின்னா யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி நீங்கள் செய்ததெல்லாம் வீணென்று அறிவதில்லையா? இதோ உலகமே என்ன சொல்றான்? உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். உலகம் பைபிளுக்கு கூட்டம் சும்மா கொஞ்சம் பேரோட ஓசன்னா அப்படி பாடி போல ஒரு பெரும் திரளான கூட்டங்களோடு. அப்போ இந்த திரளான கூட்டங்கள் வர காரணம் இருக்கும் அல்லவா? நீங்க சரித்திரத்தை பத்தி பேசுகிற, ஆனா சரித்திரத்தை நல்லா கவனிங்க. அங்க நடந்த சம்பவம் போல பேசுகிற உங்க செய்தியோட சரித்திரம் இல்லதான். அது படிக்கும் போது ஆர்வம் வரும், பக்தி வரும், பயம் வரும், நடுக்க வரும். திரளான ஜனங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா பாஸ்கா பண்டிகை வர இன்னும் 5 நாள் இருந்தது. அதனாலே தேசங்களில் செதிர்ந்த யூதர்கள் எருசலேம் நோக்கி வந்தார்கள். அங்கங்க யூதர்கள் பிரிந்து போயிட்டாங்க. பல நாடுகளிலிருந்து பண்டிகை காலங்களில் எப்படி வருவார்கள் சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இப்ப நம்ம நினைக்கிறோம்னா உதாரணத்துக்கு பண்டிகைனா இப்போ இயேசுவின் பண்டிகைனா யூதருடைய பழக்கம் இருக்கு. இப்ப எப்படி இஸ்லாம் சகோதரர்கள் மெக்கா போறாங்க பாருங்க. இங்கிருந்து இப்ப எப்படி போறாங்க? எல்லாம் பிளைட்ல போயிடறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை யூதருடைய பஸ்கா பண்டிகைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருக்கணும்? எருசலேம்ல இருக்கணும். அப்ப எருசலேம்ல இருக்கணும்னா பல நாடுகளுக்கு பிரிந்து போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க.
இந்தியாவில் ஒரு இவர் போறாரு எஸ்ரேலுக்கு. எத்தனை நாள் ஆகும்? எத்தனை ஒரு குதிரையிலே நடந்தாலும் கூட 7 நாள் நடக்க 7 நாள் உட்காந்து படகுல கப்பல்ல போகலாம். தனியா இருந்துச்சுன்னா மற்றவர்கள் இறங்கி கழுதுல ஏறி ஒட்டகத்துல ஏறி போகணும். அப்படி 1 மாசம் 2 மாசத்துக்கு பறக்குவாங்க இந்த பண்டிகைக்கு. அங்க வந்து தங்கி இருக்கிறது கூடாரம் கூடாரம் தங்கி இருக்கணும். இந்த பஸ்கா பண்டிகை என்பது எல்லா ஜனங்களும் அங்க வருவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில் போவதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா பஸ்காவை இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் அடிக்கப்படணும். அன்றைக்கு முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை நேர்கால் வாசல்ல பூசினாங்கன்னு படிச்சோம். அந்த பஸ்கா பரிசளிக்கும் போது அந்த ஆட்டை அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையிலிருந்து விடுதலாகி கானானுக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோமே. அந்த நாளை நினைவு கூற வேண்டும் சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த நாட்களை மறந்து விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பல தேசங்கள் பல நாடுகள் இருந்து இயேசுவை வந்துக்கிறாங்க. வரும்போது என்னப்பா கண்ணுல ஒரு போய்க்கிறாங்க, ஏய் இவர்தான் ராஜாவா? யூதர்கள் ரோம பேரரசிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றும் மேசியா வந்து விடுவிப்பார் என்றும் காத்திருந்தார்கள். மேசியா வந்து விடுவிப்பார் காத்திருந்தாங்க. அதனாலதான் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்ற அடையாளம். மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்று சொல்லணும். அதே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து முன்னில இந்த யூத ஜனங்கள் எல்லாம் அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக எல்லாரும் எருசலேமுக்கு வராங்க. வந்து இந்த பவனில இணைஞ்சிட்டாங்க. எல்லாம் போயிட்டுக்கிறாங்க. அப்பதான் 9-10 வாசிக்கிறேன். மத்தியில முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அவங்க அப்புறம் அடுத்த வசனம். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்க எங்க போறாரு? இப்போ இந்த இத்தனை ஜனங்களும் எதிர்பார்த்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம். எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. 5000 பேர் 6000 பேர் சாப்பாடு கொடுக்குறாரு. வியாதிக்கார சுகமாக்குறாரு. சத்தோனை எழுப்புறாரு. தன் ஜனத்துடைய பிரச்சனை கண்ணோக்கி பார்த்து அவன் என்ன பிரச்சனை கண்ணினா வியாதியா சுகமா எல்லாம் ஆக்குறாரு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம், இவர் என்ன வாய்க்கணும்? இயேசு கிறிஸ்துவ ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமுக்கு போறாங்க. ஜனங்கள் எல்லாம் மறைக்கும் நிலவரம் சரி அந்த எருசலேம் நகரத்தை பிரவேசிக்கும் போது ஜனங்கள் ராஜாவோட மனதா இருந்தாங்க. எருசலேம்ல ஒரு அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனை அரண்மனை அந்த அரண்மனை பிளாட் இருக்கிறான். இவங்க நினைச்சிட்டாங்க வலதுபுறம் போனா பிளாட் அரண்மனை, இடதுபுறம் போனா தேவாலயம் சொல்லுங்களேன். இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இப்படி நேரா போவோம், நேரா போய் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3,00,000 ஜனங்க திரளான ஜனங்கள் ஓசன்னா தாவீதின் குமாரனே ஓசன்னா. ஓசன்னா என்ன அர்த்தம்? இப்பொழுதே ரட்சிக்கும், எங்களை காப்பாத்தி ராஜாவாக்கி காப்பாத்து அப்படின்னு கர்த்தர் நாமத்தில் வந்து நீர் எங்களை காப்பாத்து எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. இவர் முதல்ல கழுத உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறாரு. இப்ப எருசலேம் பக்கம் நெருங்கி இருக்குது. தாடி துணிக்கிறீங்க. இப்போ எல்லா ஜனங்களும் இன்னைக்கு தீண்டான பார்த்து இயேசு இறங்கி பெரிய அற்புதமான ஒன்றுமெல்லாம் பண்ணி யூதருக்கு இந்த தேசத்தை தருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். எப்படியாவது ரோம சாம்ராஜ்யம் அழிந்து யூதாவும் தாவீதின் குமாரன் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் எருசலேம்
இப்போ இவங்களுக்கு ஒரு போக்கஸ் என்ன, இவர் தாவீதின் குமாரன், இவரு மேசியா, இவர் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு என்று அவர்கள் எல்லாரும் நம்பிக்கை வச்சு ஆர்ப்பரிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. வலதுபுறம் போய் இப்பொழுது பிளாத்துடைய அரண்மனைக்கு போகணும். இந்த சைடு போனா இடது பக்கம் போனா தேவாலயம். இங்க கவனிக்க வேண்டியது உண்டு. என்ன நடந்துச்சு? தேவாலயத்துக்கு போனாரா இல்லை எருசலேம் பிளாத்து அரண்மனைக்கு போனாரா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இடது பக்கம் தேவ ஆலயத்துக்கு போனார். அவர் ராஜாவாக விரும்பவில்லை, தன் ஜனத்தை மீட்கும் ரட்சகராக விரும்பினார், தன் ஜனத்துக்கு பலியாக விரும்பினார். எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட விரும்பல. ஜனத்தை பாவத்திலிருந்து உலகத்தின் ஜனங்களுக்காக பலியாக வேண்டும். உலகத்தின் ஜனங்கள் மீட்கிற பஸ்காவாக தன்னையே ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம், உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியவர். பஸ்காவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பஸ்கா அப்படின்னா அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்னா, அழிக்கப்படும் ஆட்டுக்குட்டி கிட்ட பேசாக்கு என்ன அர்த்தம்? அழிக்கப்படும் ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம். பஸ்கா நிசான் மாதத்துல வரும். அதாவது நம்முடைய மாதத்தை சொன்னா பங்குனியிலிருந்து சித்திரைக்குள்ள 10ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? பங்குனி 11. அப்படின்னா வருடங்கள் கணக்கு பங்குனி சித்திரை சொல்றாங்க. கணக்கு தரப்படி என்னன்னா, இந்த வருஷம் 29, 28, 28 ரைட், பிப்ரவரி 29. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது? அது இல்லைன்னா 29 10ஆயிரமா? அந்த கணக்கு இன்னும் வந்தா பங்குனி சித்திரை. அப்ப இவங்க மத கேலண்டர் பாத்தீங்கன்னா நிசான் மாதம் வரும்போது நமக்கு சித்திரை பங்குனி வந்து சித்திரை வருது. அப்போ அந்த 10ஆம் தேதி என்ன செய்யணும்னா, வீட்டுக்கு ஒரு செய்யணும், ஒரு ஆட்டை. இஸ்லாமிய சடங்குகள் ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்திருக்காங்கல்ல, எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஆசிரியர்கள் காண்பிப்பார்கள். காண்பித்து விட்டு 4 நாள் வைத்திருப்பார்கள். 14ஆம் தேதி சாயங்காலத்துல அதை அடிச்சிருவாங்க. 14ஆம் நாள் சாயங்காலத்துல அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சிருவாங்க. இன்னைக்கு எனக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படித்தானே? இது ஓய்வு நாளா மாறு. அப்படின்னா இப்ப 11 அப்படின்னா இயேசு 10 நாளுக்கு மேல செய்யணும். ஆசாரியனுக்கு காமிக்கணும். அது படுதற்கு ஆடு சொல்லணும். ஆனா இந்த ஆடு மேல குற்றம் சுமத்துகிறார். பலியாருடைய ஆட்டு மேல கரைகள் இல்லாத ஆடு. அதைத்தான் பிளாத்து சொன்னாங்க, குற்றமற்றவரை நான் செய்ய மாட்டேன், தீர்ப்பிட மாட்டேன். இவர் நியாயாதிபதி, இவர் ரத்த எம்எல்ஏ கூட கையை கழுவி பரிசுத்தம் செலுப்பான. அதனால அவன் எழுதுனா யூதருடைய சொன்னாங்க, இவன் சொல்றாங்க, நான் எழுதுனா எனக்கு திருட இவருடைய ராஜாரா அப்படின்னு பிளாத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனுக்கு தெரியல. காரணம், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட ஒப்பு கொடுப்பதற்காக தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இப்ப குதிரை மேல போறார். என்ன இருக்கிறாரு? கழுது மேல இருக்கா போறாரு. உலகத்தின் சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினி என்மேல் உங்களுக்கு சமாதானம் பண்ணி ஆக்கினி 53 சொல்லுது. உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணி ஆக்கினி என்மேல் விழுந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சமாதானம் உண்டு பண்ணும்படி கடவுள் போறாரு. நம்ம உலகத்தில் மொத்த ஆக்கினியும் அவர்கள் விடும்படி போறாரு. அதனால தேவாலயத்துக்கு போனாரு. அதனால இன்னொரு சபம் நடக்குது. என்ன? பிளாத்துடைய அரண்மனைக்கு போகாதபடினாலே வந்தவங்களுக்கு அவர்கள் ரொம்ப தெரியுமாச்சு. யார் மேல? இயேசு மேல. நான்
அப்படின்னு 2 நாள் கழித்து யூதர்களை சிறையில் அறையும் என்று சொன்னார். நீ ராஜா வந்தில சொல்லுவோ சீசன் காட்டி நீங்கள் பரிசுத்த விலங்குகளுக்காக உங்க வாழ்க்கை சில பிரச்சனை அனுமதித்தார். ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்தி உங்க ஆன்மா விடுதலை இந்த மாதிரி குற்றங்கள் குறை வரும்போது அதெல்லாம் நோக்க கவலைப்படாது. உன் மனசை சுத்தமா இருந்தார். ஆண்டவர் ஏசு அப்படித்தான் சுத்தாரு. ஒண்ணுமே பேசல. வாழ்க்கிறவங்க ஆடை போல சொன்னா குற்றம் கொடுக்கும் போது பரிசோதனை அவசியமே கிடையாது. இன்னொரு படத்தை பார்த்தேன். நிறைய நாய்க்கு ரேசு சிறுத்தை வச்சுக்கிறாங்க. இப்போ விட்ட இது ஜெயிக்கும். உடம்பு நினைச்சு சிறுத்தை தெரியுமா நாய் தெரியுமா? நாய் ஓடிச்சு சிறந்த ஓட்ட உட்காந்துருச்சு. சிறந்தக்காரன் எல்லாம் ஓடி சொல்லி ஓட்டு நாய்க்கெல்லாம் போய் நான் என்னுடைய கடத்தை காட்ட வேண்டிய அவசியம். நான் பரிசுத்தத்துக்கு அசுத்தமான விலக வேண்டிய அவசியமே கிடையாது. நான்கு இப்போ யூதர்கள் அவங்க மேல போவாங்க. இன்னும் ராஜாவாக பார்த்திருந்தால் ராஜாவாக சொல்லி 2 நாள் கழித்து அவர் செஞ்சாங்க. சிறுவிழாக்கள் கொண்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசு மரிக்கிறது முன்பாக வாய்க்கிறவர ஆடைக்குள் இருந்தார் என்று சொல்லுவாங்க. இப்போ லூக்கா 21:9 வாசிக்குமே. என்ன சொல்லிருக்கோம்? இப்படியே ரசம் சொன்னாங்க. ஏசு வச்சுட்டாரா? இனிமேல் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓசனை சொல்லணுமா? என்ன சொல்லணும்? வெளிப்பட்ட விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காலம் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து பெருமிச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னால கல்வி என்ன பிடிச்சாங்க? மரக்கிளைகள். இப்ப குருத்தொலை பிடிச்சுக்கிறாங்க. வெள்ளை குருத்தொலைய தங்கள் கைகளை குருத்தொலை பிடித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? சிங்காசனம் முன்பாக ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் நிற்க கண்டு நல்லா கவனிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆர்ப்பரித்தார்கள். இப்போ நம்ம வெள்ளையை தரித்து கொண்டு வெள்ளை கொடுத்தான் ஓலை பிடித்து வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கொடுத்தான் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்போ சிங்காசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய்க்கும் யாரிவர்கள் திரளாய்க்கும் யாரிவர்கள் சேவை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய்க்கும் யாரிவர்கள் அப்படி சொல்லி ஆர்ப்பரிக்கிறது. குருத்தோல நாயரை குறிச்சு ஒரு சத்தியத்தை ஆவியர் கேட்டு ஆமீன். அதனால நீங்க என்ன செய்யணும்? இந்த செய்தி யூடியூப்ல எவனை கேட்டாலும் ஓசனை நினைக்கிறது குருத்தோட நினைக்கணும். சரி என்ன செய்யணும்? யூடியூப்ல பாருங்க. அதை காட்டுறது யூடியூப் போட்டு. ஏன்னா ஜனங்கள் கற்றுக்கொள்ளணும். இப்போ இது ஒரு ஓகே. இதெல்லாம் சொல்ல பார்த்து இங்க வர நாட்கள்ல வெடிக்கிறவங்க சக்கரம் பார்க்கணும். ஆனா இங்க உங்களுக்கான கற்றுக்கொள்ள காரியங்கள் இருக்கு.
புறஜாதிகளை தன் சுவாசத்தினால் அழிக்கும்படி. யார் அவன் புறஜாதிகள்? யார் இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் விதித்த பிரமாணம் கட்டளைப்படி நடக்காமல் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவன் புறஜாதிகளே. கிறிஸ்தவன் புறஜாதிக்கிறீங்க? பேரு கிறிஸ்தவனா புறஜாதிக்காரன் தான். நம்மளை பார்க்கும்போது இயேசு தெரியும். நம்மளை கிரிய கிறிஸ்தவன் பேர் வாங்கி தரணும். இவங்களை பார்க்கும்போது, பேசும்போது, நடக்கும்போது, சொல்லும்போது கிறிஸ்தவன் சொல்லணும். காட்டுறோமா? செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? தெய்வ பயம். ஆகிய தெய்வ பயத்துடன் ஒப்புக் கொடுப்போம். கண்கள் ஞாபகம் கண்களுக்கு